ஃபேமிலி எப்படி கவனிக்கிறாரு அவரு? பேர குழந்தைகள் சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து தலைவருக்கு ரொம்ப அட்டாச்சு. தலைவருக்கு காட்ஸ் கிஃப்ட் 2 டாக்டருங்க. ஒரு ஆண் மகன் இருந்தால் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் அப்பாவுக்கு துணையாக இருந்து அவங்க கணவர், பிள்ளைகள், குடும்பத்தை அரவணைச்சு ஒரு குடும்ப தலைவியாக தாய் உள்ளத்தை போல தான் அவரை பார்த்துக்கிறாங்க. முதல் முறையாக கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு ரஜினிகாந்த் என்ன டைட்டில் கார்டு வரக்கூடிய அந்த படத்துல PRO ரியாஸ்ன்னு எங்களுக்கு வந்து உங்களை பார்த்தா ஒரு பொறாம இருக்கும். எங்களுக்குலாம் தலைவர் தூரத்துல இருந்து அப்படி பாக்குறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனா நீங்க அவர் கூடவே டிராவல் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த பொறாமை இருக்கு. அதே பொறாமை அந்த வயசுல இருக்கும்போது எனக்கும் இருந்தது தான். 2 விஷயம் நான் ரொம்ப நேசிச்சது. ஒன்று வந்து தலைவர், இன்னொன்று வந்து சினிமா துறை. தலைவரை பார்த்தா இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும், அந்த விஷயத்தை பற்றி கேட்கணும், இதை தெரியப்படுத்தணும், இப்படி பல விஷயங்களும் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் இப்போவும் சரி, அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் அவர் பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஏற்படும். பார்த்தவொடனே அவ்வளோதான் ஃப்ரீஸு. கமல் சாரோட ப்ரொடக்ஷன்ல ரஜினி சார் படம் பண்றாங்கன்றது வந்து நீங்களே கூட ட்வீட்லாம் இதெல்லாம் போட்டிருந்தீங்க. கமல் சார் அது நடிப்பாரா கூட? கண்டிப்பாக. இவ்வளோ வருஷம் கழித்து 2 பேரும் ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த கட்டத்துக்கு வந்திருக்காங்கன்னும் போது அதில் வந்து செட் பேக்ன்றது வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு நாளோட ஒரு ஹைலைட்டடான ஒரு மொமெண்ட் வந்து நீங்க சொன்னது தான். அவர்கிட்ட ஒரு வைப் இருக்குங்க. அது பார்க்கும்போது எப்பேற்பட்ட எதிராளியை கூட நாங்கள் சரண்டர் ஆயிடலாம். அவரை பற்றி மீடியாக்களில் எவ்வளோ பேர் ஏசியிருக்காங்க, திட்டிருக்காங்க, அவரை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க, அவரோட படங்களுடைய வசூல் பற்றிலாம் தப்பாக சொல்லியிருக்காங்க. அவங்கள போய் அங்கே போய் சரண்டர் ஆகிறாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு உடனே ஏங்க தலைவர் அவங்களெல்லாம் சந்திக்கிறாரு, ஏன் இந்த மாதிரி அதுதாங்க தலைவர். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் பிரசன்ஸ் த ஃபைனல் கட் தலைவர் நிரந்தரம் செலிப்ரேட்டிங் 50 years ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வெல்கம் ரியாஸ் சார். தலைவர் நிரந்தரம்க்கு உங்களை வந்து அன்போடு வரவேற்கிறோம். எனக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தலைவருக்காக நான் ஸ்பெஷலாக பர்த்டேக்குன்னு எதுவும் பண்ணல. இந்த மாதிரி நிகழ்ச்சியில் உங்களை மாதிரி மீடியாக்களில் செய்யும் போது அதில் நமக்கு ஒரு பங்காக எடுத்துக்கிறதுல எனக்கு ஒரு ஆனந்த சந்தோஷம். நிச்சயமாக நீங்கள் இங்கே இருக்கிறதுல வந்து எங்களுக்கு தான் அது கூடுதல் சந்தோஷம். ஃபஸ்ட்டு இப்படியே போயிடலாம். நான் வந்து ரொம்ப வருஷமாக உங்களை பார்க்குறேன். தலைவர் என்ன கெட்டப் போடுறாரோ அப்படியே இந்த பக்கம் ஒரு பேஜ் திருப்பினா நீங்கள் அந்த கெட்டப்பில் இருப்பீங்க. இது எவ்வளோ வருஷமாக இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க? நான் யூஸ்வலாக அந்த ட்ரெஸ்ஸு தான் நான் தர்மயுத்தம் டைம்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த கெட்டப்பில் வந்து மேக்ஸிமம் ஒரு 30 years, 25-30 years. அப்போ 30 years அந்த மாதிரி கெட்டப் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஓகே. எங்களுக்கு வந்து உங்களை பார்த்தா ஒரு பொறாம இருக்கும். ஏன்னா எங்களுக்குலாம் தலைவர் தூரத்துலேருந்து அப்படி பார்க்குறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் அவர் கூடவே ட்ராவல் பண்ணுவீங்க. நிறைய அவர் இருந்தாருன்னா நீங்கள் கம்பல்சரி அங்கே இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு மட்டும் அடிக்கடி பார்க்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். ஸோ எங்கே ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி? உங்களுக்கு இந்த பொறாமை இருக்கு. அதே பொறாமை அந்த வயசில் இருக்கும்போது எனக்கும் இருந்தது தான். அந்த வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு நெருங்கவே முடிஞ்சது. ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அமைஞ்சது? உண்மையிலே அது கொஞ்சம் கொஞ்சம் கூட அதிகமாக தான் தெரியும். ஆனால் அதுதான் உண்மை. உண்மையிலே நான் வந்து தலைவரை மானசீகமாக ரொம்ப நேசித்து அதான் 2 விஷயம் நான் ரொம்ப நேசிச்சது. ஒன்று வந்து தலைவர், இன்னொன்று வந்து இந்த துறை, சினிமா துறை. இது 2மே அளவுக்கு அதிகப்படியாக நான் நேசித்தது காரணனால 2ம் ஒரே ட்ராக்கில் ஜாயின் ஆனதுனால எனக்கு வந்து ஈஸி ஆக்சஸாக கிடைச்சது. ஓகே. ஸோ அந்த ஒரு ஃபேன் பாயாக இருந்து அதுக்கப்புறமா வந்து லைக் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மாதிரி கெட்டப்ஸ்லாம் போட்டு அவரை பயங்கரமாக அட்மையர் பண்ணி அவர் கூட ஒர்க் பண்ணுறது, அவரை ஆர்கனைஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஒன்று இருக்குல்ல. எப்படி அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி சர்ரியலாக இருக்கும்ல. எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நடக்கிற விஷயங்கள் தாங்க அதெல்லாம். வந்து தலைவரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து டக்குன்னு டிசைட் பண்ணுறவர். அந்த நேரத்தில் நம்ம வந்து அவரோட சேர்ந்து அதை கரெக்டாக அந்த சிங்க் ஆகிட்டோம்னாக்கா அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. அண்டு இந்த தலைவர் மேலே இருக்கிற அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு கிரேஸ், அந்த ஒரு ஃபேன் மொமெண்ட் அதெல்லாம் எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சுது உங்களுக்கு? சின்ன வயசில் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா எப்போலேருந்து இருக்குன்னு சொன்னீங்கன்னா உதாரணத்துக்கு சொன்னால் நான் சொன்னால தர்ம யுத்தம். ஓகே. அதில் தான் ரொம்ப அதிகமாச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே நான் வந்து அவரோட ரசிகராக தான் ஓரளவுக்கு மற்ற அவங்க படம் பார்த்து எப்படி ஒரு தன்னுடைய கலைஞரை கொண்டாடி இருப்போம். அந்த மாதிரி தான் நான் வந்து ஓகே படம் பார்த்தோம், தியேட்டருக்கு விட்டு வெளியே வந்தோம், அங்கே ஒரு ஃபன் மூமெண்ட்டு, வெளியே வந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறது,
அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் நடிகரை எங்களை திட்டுறது, நாங்கள் வந்து உங்கள் நடிகரை திட்டுறது, இப்படி ஒரு ஜாலியாக போயிட்டு இருந்தது. தர்ம யுத்தன்ற ஒரு படம் தான் எனக்கு என்ன அறியாமல் ரொம்ப ஈர்த்துச்சுன்னு சொல்லணும். அந்த படம் தான் நான் கண்டினியூ ஷோஸ் படம் பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே. சொல்லலாம். எத்தனை டைம் பார்த்தீங்க அந்த படம்? அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து 3 ஷோ பார்த்தேன். நூன் மேட்னி ஈவினிங் 3 ஷோ பார்த்தேன். சாரி, மார்னிங் நூன் மேட்னி இந்த மாதிரி. ஓகே. இல்லை, நான் இப்போ வந்து நான் டெக்ஸ்டைலில் கோடன் ஸ்ட்ரீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது, தலைவர் படம் ரிலீஸ்னால் நான் லீவ் போட்டுருவேன் வழக்கம் போல். நான் லீவ் போட்டுட்டு அப்போ என்னென்னா சிட்டிலன்னா எனக்கு வந்து படம் பார்க்கறதுக்கான சாத்தியங்கள் குறைவு. காரணம் வந்து பட்ஜெட்டு. ஏன்னா அப்போது இங்கே சிட்டி தேட்டரில் இருக்கிற கிளாஸ் ரேட்ஸு, ரிசர்வேஷன் ரேட்ஸு, அப்புறம் கரண்ட் புக்கிங் கிளாஸு அங்கே போய் நம்பி போக முடியாது, போயிட்டு ஒரு ஏமாற்றம் அடையும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த பார்டர் தேட்டர்கள் சொல்லப்படும் இல்லையா, அதாவது அவுட் ஆஃப் சிட்டி, அதாவது பரிங்கமலை ஜோதி, ஆலந்தூர் மதி, பல்லாவரம் லக்ஷ்மி, குரோம்பேட்டை வெற்றி, தாம்பரம் வித்யா, இந்த மாதிரி தேட்டர்களெல்லாம் வந்து பார்டர் தேட்டர்ஸ் தான். இங்கே வந்து டிக்கெட் ரேட்டுக்கு கம்மி, ப்ளஸ் வந்து கிளாஸஸ் இருக்கும். அதில் இன்னொரு பெரிய ப்ளஸ்னா லேடிஸ் டிக்கெட் கவுண்டர், ஜென்ட்ஸ் கவுண்டர்னு 2 தனித்தனியாகவே அங்கே இருக்கும் இந்த தேட்டர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி தர்ம யுத்தம் அதே போல் அங்கே வந்து படங்கள் ரிலீஸ் ஆகும்போது தினசரி 4 காட்சிகள், வெள்ளி சனி ஞாயிறு 5 காட்சிகள் மாதிரி வரும். ஸோ அப்படி பல்லாவரம் லக்ஷ்மி தேட்டரில் தொடர்ந்து மார்னிங் நூன் மேட்னி அப்படின்னு படம் பார்த்து நான் கொண்டாடின முதல் படம் எனக்கு. அதாவது தர்மயுதம். மார்னிங் ஷோ போத்தேன், படம் பார்த்தேன், வெளியே வந்தேன். ஏதோ உடனே இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல் அது தோணுச்சு. டக்குன்னு திருப்பி உடனே போய் க்யூவில் நின்று அடித்து பிடிச்சி உள்ளே போயிட்டு வந்து டிக்கெட் வாங்கிட்டேன். அதே போல் பார்த்து மறுபடியும் பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு. திருப்பி ஈவினிங் ஷோ பார்த்தேன். ஆனால் நைட் ஷோ கிடைக்கல. ஓகே. கிடைக்கல. ஸோ 3 ஷோவோட ஏமாற்றங்களோட வந்தது. ஸோ இப்படி தான் அந்த தர்மயுதம் படம் என்ன அறியாமல் ரொம்ப ஈர்த்துச்சு. ஒன்று வந்து அவரோட ஸ்டைலு, இன்னொன்று அந்த பாடல்கள், ஒரு க்யூட்டான ஒரு ஜோடி தலைவரும் ஸ்ரீதேவி. அந்த படம் இப்போது நீங்கள் பாருங்கள், அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது ஏதோ ஒரு பழைய படம் பார்க்குற அந்த ஃபீல் நிச்சயமாக உங்களுக்கு அது இருக்காது. எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து பயங்கரமாக அந்த ஈர்த்துச்சு அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்களே, எந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? அந்த கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டைலு தாங்க. ஸ்டைலு, அவரோட அந்த ஆக்ஷன் மூமெண்ட்ஸு, அந்த காமெடி, இது எல்லாமே நமக்கு அது பிடிச்சிருந்தது. போக போக வந்து ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறம் அவருடைய ஸ்பீச்சு நமக்கு ரொம்ப கட்டிப்பட்டுருச்சு. ஓகே. அது வரைக்கும் வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. நேரில் பார்க்குற மொமெண்ட் எப்படி அமைஞ்சது? பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போவும் சரி, பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து தலைவரை பார்த்தா இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும், மைக் மட்டும் கொஞ்சம், தலைவரை பார்த்தா இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும், அந்த விஷயத்தை பற்றி கேட்கணும், இதை தெரியப்படுத்தணும், இப்படி பல விஷயங்களும் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் இப்போவும் சரி, அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் அவர் பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஏற்படும். பார்த்தவொடனே அவளை தான் ஃப்ரீஸு. அவர் ஏதோ கேட்க நம்ம ஆமாம் கரெக்ட், இப்படி தான் இந்த லெவலில் இப்போவும் அப்படி தான் எனக்கு. அதுக்கு முன்னாடி இருக்க நிறைய விஷயங்கள் இருக்குது தோணும். ஆனால் அவர் உட்காந்து பார்த்ததுக்கப்புறம் அவரையே பார்த்துட்டு என்ன சொல்ல வர்றாரு, என்ன பேசுகிறாரு, இப்படியே தான் ஃப்ரீஸ் ஆகிடுவேன். அந்த முதல் சந்திப்பு ஞாபகம் இருக்கா? அதாவது அப்போது வந்து தலைவர் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது பொல்லாதவன் அந்த பீரியட்லலாம் ட்ரிப்ளிகேனில் முதல் ரசிகர் மட்டும் நான் தான். திருவல்லிக்கேணியில் முதல் ரசிகர் மட்டும் நான் தான். மொத்தத்தில் 15வது மன்றம் இருந்து என் பதிவு என்னது 115. கழுகு ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சேப்பாக்கத்தில் ஓப்பன் பண்ணது. அந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு மன்றம் நான். மொத்தத்தில் 15வது மன்றம். அந்த மன்றங்கள் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தலைவர்கள் மற்ற மன்றங்களோட சென்னை சிந்தாரிப்பேட்டில் இருக்கிற தலைமை மன்றங்களோட சேர்ந்துலாம் தலைவர் வீட்டுக்கு அடிக்கடி போகிறது வருது. அப்போ ஃபேன்ஸுக்கு கூட ஸ்டில்ஸ் எடுக்கிறது, அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் பழக்கம் இருக்குது. அப்போ தான் நான் முதல்ல தர்மயுதம் டைமில் அந்த பொல்லாதவன் டைமில் தான் முதல்ல தலைவர் வந்து போயஸ் கார்டனில் போய் அவர் வீட்டில் சந்திக்கிறேன். எப்படி இருந்துச்சு அவருப்பா? ஏன்னா அது வரைக்குமே வந்து வெறும் இதில் மட்டும் பார்த்துட்டு திடீர்னு என்ன சொன்னார், என்ன பேசினார் உங்ககிட்ட? இல்லைங்க, அந்த சொல்லி கேட்கறதுக்கெல்லாம் அந்த மூமெண்ட்டே கிடையாது. ஏன்னா அப்போது ஒரு க்ரௌடு இருக்கும். அப்போ தலைவர் ஒரு மெத்தடை வச்சுருந்தார். என்னன்னாக்கா, அவர் செல்ஃப் டிரைவிங்கு, ஃபியட் கார் TMU 5004, அப்போ எல்லா மீடியாலாம் ஃப்ளாஷ் ஆன நம்பர், செல்ஃப் டிரைவிங்கு, ஒரு உதவியாளர் ஜெயராமன், இவங்க தான் போகிறது. 9 மணிக்கு ஷூட்டிங்கு. நான் அதே போல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான படப்பிடிப்பு வந்து அந்த டைமில் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டுடியோஸும் அதே எல்லாமே வந்து வடபழனி சுற்றி தான். ஏவிஎம், வாகினி, விஜயா கார்டன், அப்புறம் பிரசாத், மெஜஸ்டிக்கு, மோகன் ஸ்டுடியோ, எது வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வடபழனியை சுற்றி தான். ஸோ இங்கேருந்து அப்போ அவ்வளோ அது இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு அந்த டிராஃபிக் அப்போல்லாம் கிடையாது.
ஒரு 8-8:15 மணிக்கு அந்த மாதிரி கிளம்புனாக்கா ஒரு 20 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். சொல்கிறீங்க அதான் அவர் போகிற ஸ்பீடாக போகுது எப்படி இருக்குன்னு தெரியுமா? உட்காந்து இப்படிலாம் 2 மினிட்ஸில் போயஸ்லேருந்து அந்த ஸ்டெல்லா கிராஸ் பண்ணிடுவோம். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டு இப்போ காரு. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகுனாக்கா ரெடி ஆகிட்டு வந்திருக்கிற விஐபிங்களை பார்த்ததுக்கப்புறம் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் ஷூட்டிங் கிளம்புவார். அது ரெகுலராக வச்சுருந்தார். 85 வரைக்கும் ரெகுலராக இது நடத்திட்டு இருந்த ஒரு விஷயம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறது, லைன் ஃபார்ம் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த நினைக்கிற அந்த மூமெண்ட்டில் வந்து என்ன பேசுனா கேட்குற வாய்ப்பே கிடையாது. அவன் காலைல விடுவான், நின்று ஃபோட்டோ போடுவான், இல்லை மாலை வாங்கிட்டு வருவான், மாலை போட்டு கூட நின்று டக்குன்னு ஸ்டில் எடுக்கணும். இதுவே பெரிய கோல்டன் மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் இங்கேருந்து பேசுறதெல்லாம். ஸோ என்னைக்கு அந்த பொறுமையாக உட்காந்து பேசி அந்த ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, நீங்கள் அந்த க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே அவரோட அந்த ஒரு சர்க்கிள்குள்ளே போகிறதுன்னு ஒன்று இருந்திருக்கும்ல, அது எப்போது நடந்தது? அதாவது நிறைய படங்களை வந்து அவர் நடிச்சிருக்கலாம். அதே போல் நிறைய பேர் பிஆர்ஓ அவர் நடித்த படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கலாம். முதல் முறையாக கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, ரஜினிகாந்த் என்ன டைட்டில் கார்டு வரக்கூடிய அந்த படத்தில் பிஆர்ஓ ரியாஸ்ன்னு வந்திருக்கு. அந்த படம் தான் வள்ளி. நான் வந்து 91 பிஆர்ஓ ஆனேன். 93 எனக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிது. சூப்பர். அவரோட முதல் ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து பிஆர்ஓவாக இருக்கீங்க. இதோ இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 93 கணக்கு போட்டுக்கோங்களேன். எனக்கு நான் மேக்ஸில் வீக்கு, நானே தோராயமாக வச்சுக்கிறேன் ஒரு 30 வருஷம் அப்படின்ற மாதிரி வச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட் 30 வருஷம் கூட ஒன்றாவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்டேஜ்லையுமே சரி, ஒரு இடங்கள்லையுமே அவர் இருந்தால் நீங்கள் இருப்பீங்க. அதாவது நீங்கள் இருக்கீங்கன்னா அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. அவர் இல்லாத பல இடங்களும் என்ன நம்மளோட ப்ரொஃபஷன் அது. நம்ம எல்லாம் பார்த்து நிறைய பேர் கேட்டது உண்டு. சரி என்னங்க இங்கே வந்திருக்கீங்க, தலைவர் வராரு? இல்லைங்க இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் வர எல்லாத்துக்கும் அதை நினைக்காது. ஒரு அவார்டு ஈவெண்ட்டில் உங்களை பார்த்தா எங்கே பின்னாடி ஏதாவது கார் வருதா அப்படி தான் பார்க்க தோணும். ஸோ அந்த 30 வருஷம் ஜேர்னியில் வந்து ஏதாவது நீங்கள் ஒன்று செல்ஃபாக கற்றுக்கிருப்பீங்களா அவரை பார்த்து? ஏன்னா ரியல் லைஃப் கேரக்டராக பார்க்குறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரு மனிதர் எப்படி இப்படியே இருக்க முடியுது? இல்லை கோவப்படுவாரா? சின்ஸ் நீங்கள் கூட நல்லா ஒர்க் பண்ணுறதுனால கேட்குறேன். ஏதோ கோவப்பட்டிருக்காரா, இல்லை ஏதோ அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த இளம் வயசில் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கும் அந்த கோவம் இருக்கும். எனக்கு இருக்கிறத விட பல மடங்கு இன்றைக்கி உங்களுக்கு வரும். எனக்கு எப்பாவது கொஞ்சம் லைட்டாக வரும். உங்களுக்கு வந்து அடிக்கடி கோவம் வரும். காரணம் வந்து அது வயசு, இளரத்தம்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எப்போ வராது அந்த ஆன்மீகத்தை பயணம் பண்ண ஆரம்பித்தாரோ அப்போ அவருக்கு அந்த பக்குவமெல்லாம் வந்துருச்சு. அப்போது கோபப்படுறதுன்றத ரொம்ப அபூர்வமான விஷயமா இன்றைக்கி இருக்குது. அவர்கிட்ட நான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுறது பார்த்திங்கன்னா, மனுஷன் இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சதுக்கப்புறம் கூட இவ்வளோ சிம்பிளாக, இவ்வளோ எளிமையாக, இவ்வளோ அடக்கமாக இருக்கிறதுக்கு எப்படி சாத்தியமாகுது? நம்மளால் ஏன் அதை பண்ண முடியல அப்படின்றது எனக்கு அடிக்கடி எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்புறோம். பாடியை ஃபிட் வச்சுக்கிறதாகட்டும், மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கிறதாகட்டும். குறிப்பாக இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நண்பரை பற்றி நம்ம எதாவது பேசணுன்னா, ஆமாங்க அவன் அப்படி தாங்க, எனக்கு என்ன பண்ண தெரியுமான்னு நான் என்னோடய வருஷனை சொல்ல ஆரம்பிச்சுடுவேன். இது வழக்கமாக நம்ம 2 பேர் கேட்டு நடக்கிறது. ஆனால் அங்கே அது கிடையாது. அந்த மாதிரி நம்ம தவறி ஏதாவது ஒரு டாபிக் சொன்னோன்னா உடனே அதை கட் பண்ணி அதை நெகட்டிவ் அவாய்ட் பண்ணுங்கள், வேறு எதுவும் பேசுங்க அப்படின்னா, இல்லை அவரே வேறு டாபிக் பேசிடுவார். இது ஒன்று நான் அதை ரொம்ப அவர்கிட்ட நான் பார்த்து கவனித்த ஒரு விஷயம். ஓகே, ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகே, நீங்களே ஒரு டாபிக் எடுத்து கொடுத்தீங்க, இந்த நெகட்டிவாக இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி. அவர் மேலே வைக்கப்படுற சில நெகட்டிவிட்டிஸ் இருக்கும்ல, கிரிட்டிசிசம்ஸ் இருக்கும். நீங்கள் கண் கூட பக்கத்துலேயே பார்த்துருப்பீங்க. அவர் அதை எப்படி அணுகிறாரு? ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவர் கூட சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதோ இல்லை கை குலுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. நம்ம தினசரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 25லேருந்து 50 பேர் வரைக்கும் சந்திக்கிறோம், கை கொடுக்குறோம், எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் அவர்கிட்ட ஒரு வைப் இருக்குங்க. அது பார்க்கும்போது எப்பேற்பட்ட எதிராளியை கூட நாங்கள் சரண்டர் ஆகிடலாம். அது கண் கூட பார்த்துருக்கீங்க. உதாரணத்துக்கு சமீபத்தில் கூட பார்த்தீங்க, அவரை பற்றி மீடியாக்களில் எவ்வளோ பேர் ஏசியிருக்காங்க, திட்டிருக்காங்க, அவரை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க, அவரோட படங்களுடைய வசூல் பற்றிலாம் தப்பாக சொல்லியிருக்காங்க. அவங்களாம் போய் அங்கே போய் சரண்டர் ஆகிறாங்க. அவங்களை கூப்பிட்டு உடனே ஏங்க தலைவர் அவங்களெல்லாம் சந்திக்கிறாரு, ஏன் இந்த மாதிரி அவாய்ட் பண்ண? அதுதாங்க தலைவர். அதாவது கோச்சடையில் ஒரு இதை வரி சொல்லியிருப்பார், எதிர்க்கு அதாவது இருக்கிறதுலே பெரிய குணம் எது அப்படின்றத மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் அதில் வர பாடலில். அது உண்மையிலே வந்து அவர் லைஃப்பில் அதை மெயின்டைன் பண்ணுறாரு. அது கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரிய மனசு இன்னும் கடவுள் கொடுக்கல. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு விட்டு கொடுக்க போகிறது
இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் அது ஏன் விட்டு அந்த அளவுக்கு எனக்கு பக்கம் வரலன்னா, என்னை பற்றி நீங்கள் திட்டினா கூட நான் அதை ஏற்றிட்டு போயிடுவேன். அட போடா அப்படி இன்றைக்கி பேசுகிற கொஞ்ச நேரம் எனக்கு கோபம் இருக்கும், அதுக்கப்புறம் நான் வந்து மாறிவிடுவேன். ஆனால் நமக்கு தெரிஞ்சு நம்ம நாலேஜோட இன்னொருத்தவங்க அந்த மாதிரி பேசும்போது அதை விட்டு கொடுத்துட்டு போய் என்னால் இருக்குது. அவரை பற்றி பேசும்போது கண்டிப்பாக எனக்கு வந்து அது டைஜஸ்ட் ஆகுது. ரொம்ப 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 கஷ்டம். அதை நான் ஏற்றுக்க முடியாது. அது தலைவரே எனக்கு வந்து இன்னைக்கு அதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொன்ன, நெகட்டிவ் விடுங்க அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு அந்த பக்கம் இன்னும் வரல. எனக்கு டைஜஷன். நான் அதான் கேட்கவே வந்தேன். இப்போ இன்கேஸ் அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு ஒரு பக்கம், ஆமாம், நீங்கள் கூடவே நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை கண்டிப்பாக நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன், நான் ஒன்றும் இல்லை. இப்போ சின்னத்தை அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுவார், நெகட்டிவ் விட்டு தள்ளுங்க, விடுங்க, அதெல்லாம் கண்டுக்காத போங்க, கடந்ததை விட்டுருங்க, அடுத்தது நடக்க வேண்டியது பாருங்கள் அப்படின்னு எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை தாண்டி நமக்கு கஷ்டப்பட்டது நான் அதை ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நான் ஆளாகிறேன். ஓகே. சமீபத்தில் 2 இன்சிடென்ட் நடந்தது. எனக்கு அப்போவும் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு ஏன்னா நிறைய பேர் எனக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன்னே, ஏங்க தலைவர் இவ்வளோ ஏசினார், அவர் போய் திருப்பி மறுபடியும் சந்திச்சிருக்காரு, நீங்களாம் ஏன் சொன்னீங்க, சொல்லக்கூடாதா அப்படின்லாம். நம்ம சொல்லி பார்க்குற அளவுக்கு தலைவர் கிடையாதுங்க. தலைவர் சொல்கிறது கேட்கறதுக்காக நம்ம இருக்கோம். அதை தாண்டி அவங்க அதை புரிஞ்சுக்குனாங்க. நம்ம இவரை பற்றி இவ்வளோ தப்பாக பேசியிருக்கோமே, நம்மளை கூப்பிட்டு அப்படி ஒன்றும் நடக்காத மாதிரியே நடந்துக்கிட்டாரு அப்படின்னு அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதுக்கப்புறம் கூட அவங்க திருந்தலைன்னு வச்சுங்களேன், அவங்க மனுஷன் கிடையாது. அப்படி தான் நான் பார்ப்பேன். சரி, ஃப்யூச்சரில் அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க இப்படி தான் மாறுவாங்களா, இல்லை பழைய மாதிரி அதே போல் தான் அங்கே சந்திச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து மறுபடியும் அதை பற்றி பேசுவாங்களா எனக்கு தெரியாது. பார்ப்போம். ஒருவேளை அந்த நெகட்டிவாக பேசுறது வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணுதுல்ல அந்த இடத்துல, ஒரு சூப்பர் ஸ்டாரை பற்றி ஒருத்தர் நெகட்டிவாக பேசுறாருன்றதா அந்த அட்டென்ஷன் கிரியேட் ஆகுதுன்றதுக்காக அதை பண்ணுறாங்களோ? இல்லை, ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கலாம். பட் சிலருக்கு வந்து இதுவே எல்லாரும் பற்றி நெகட்டிவாக பேசுறது ஒரு பழக்கமாக கூட இருக்கலாம். ஓகே. அந்த டாபிக்குள்ள அப்படியே வேண்டாம், அப்படி போக வேண்டாம். கரெக்ட். ஏன்னா தலைவர்னு வரும்போது எது நெகட்டிவ் பற்றி பேசிட்டு வேற டைப் போய் பேசுவாங்க. நைஸ். எங்களுக்கு இப்போது அவரோட சினிமா அண்ட் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்போம். பட் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஆஸ் அ ஃபேமிலியாக தலைவருக்கு வந்து ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாரு? எங்கள் ஃபேமிலியை எந்த இடத்துலையும் அவர் விட்டு கொடுக்குறது கிடையாது. சில நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேமிலி அழைச்சிட்டு போயிருப்பார். அவர் போகிற ஸ்பீடுக்கு நீங்கள் பல இடங்களை பார்த்துருப்பீங்க. அவர் நடந்து போனால் கூட நான் ஓடிட்டு தான் பார்த்துருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னாலே அதை மேட்ச் பண்ண முடியாத ஒரு வாக்கு அது. அது காட்ஸ் கிஃப்ட் தலைவருக்கு ஆச்சுங்களா. அந்த ஸ்பீடுக்கு இன்னொரு அர்த்தம் ரஜினிகாந்த். கரெக்டாக. ஸோ அந்த ஸ்பீடு நம்மளால மேட்ச் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சில நேரத்தில் அவங்க ஃபேமிலி அப்படி வரும்போது அதில் வந்திருக்கும்போது அப்போ பின்னாடி திரும்பி பார்த்துட்டு வராங்களா அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு கேர் எடுத்துகிட்டு ஃபேமிலி அழைச்சின்னு போயிட்டு கரெக்டாக அங்கே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது அவரோட பழக்கம். ஓகே. ஏன்னா வந்து நம்ம நிறைய பார்க்குறோம், அவரோட பேர பசங்களோட பயங்கர ஜெல்லாக இருக்கிறது, மகள்களோட அப்படியே அன்பாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம அங்கங்கே குட்டி குட்டியாக தான், ரொம்ப பெருசாக பார்க்க முடியாது. ஏதோ ஒரு ஷோலையோ இப்போ இந்த லால் சலாம் ஈவெண்ட்டில் வந்து அவர் பேசின விஷயமா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் நாங்கள் அங்கங்கே பார்க்கும்போது, இங்கேருந்து பார்க்கும்போது நீங்கள் தலைவரோட ஃபேன் எல்லாம் ஓகே, அவரோட அந்த ஃபேமிலி எப்படி கவனிக்கிறாரு, அவர் எப்படி ஸ்டேஜ் பண்ணுறாரு, அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னும் தோணும்ல. ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா உண்மையிலே தலைவருக்கு காட்ஸ் கிஃப்ட் 2 டாக்டருங்க. மூத்தவங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னாக்கா அவரை வந்து ஒரு தாய் உள்ளத்தை போல தான் அவரை பார்த்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு பாசம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து தலைவருக்கு ரொம்ப அட்டாச்சு, க்ளோஸு. அந்த அளவுக்கு அவங்க பார்த்துட்ருக்காங்க. இளைய மகள் பார்த்தீங்கன்னாக்கா சௌந்தர்யா, அவங்களும் அப்பாவுக்கு எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா அது தொழில் ரீதியாக ஆஸ் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆண் மகன் இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் அப்பாவுக்கு துணையாக இருந்து அவங்களும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அப்படின்னு பார்க்குறேன். அப்படியே இவங்க அதை தாண்டி கணவர், பிள்ளைகள், பேர குழந்தைகள்னு மொத்தத்தையும் ஒரு குடும்பத்தை அரவணைச்சு அழகாக எல்லாம் பாதுகாத்துட்டு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு குடும்ப தலைவியாக இருக்காங்க. அண்டு நிறைய இடங்களில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட படங்கள் பார்த்து தான் நம்ம வளருவோம், எல்லாமே இருக்கும். ஒரு 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 ஹைன்னு வரும்போது ஒரு டிப்புன்னு ஒன்று இருக்கும்ல, சில படங்கள் எதிர்பார்த்த மாதிரி சரியாக போகாது, உடனே வந்துடும், அவ்வளோதான் அவ்வளோதான், இது அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ற ஒரு பேச்சு வந்து அப்போத்துலேருந்தே இருந்துகிட்டு இருக்கு, இப்போ வரைக்குமே. கண்டிப்பாக இருக்கு. அதை கூட இருந்து எப்படி அது நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி இருக்கும் அந்த மொமெண்ட் அங்கே? ஏதாவது சொன்ன இப்போ நீங்கள் கேட்டதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் கடந்தது 1981 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து 4 மொழியில் எடுக்கப்பட்ட படம். படம் பேர் கர்ஜனை. ஓகே. எம்நாக் ஃபிலிம்ஸ் தயாரிச்சில் சிவி ராஜேந்தர் டைரக்ஷனில் தலைவரும் மாதவி, ஜெய்சங்கர் இங்கெல்லாம் நடித்த படம். அந்த படம் வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. சென்னை பைலட் தேட்டரில் இப்போ மேட்னி சொன்ன படம். அந்த காலத்தில் எஃப்டிஎஃப்எஸ்லாம் கிடையாதுங்க. எஃப்டிஎஃப்எஸ் சொல்கிறது வந்து இந்த மார்னிங் ஷோலாம் கிடையவே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக 3 ஷோஸ் தான்.
ஓகே. அப்போ எல்லாமே வந்து ரெகுலர் ஷோஸ்னாக்கா 3 ஷோஸ் தான், மேட்னி ஈவினிங் நைட்டு தான். ஸோ அந்த 3 ஷோஸில் ஃபஸ்ட்டு டே மேட்னி ஷோ நாங்கள் வந்து பைலட் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அங்கே நாங்கள் படம் பார்க்குறோம். படம் பார்த்துட்டு எங்களுக்கே அவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட் அந்த படத்தில். ரொம்ப சோகமாக வெளியே வந்திருக்கு. அப்போ ஆளாளுக்கு ஒரு கமெண்ட்ஸு ஏகப்பட்ட பேர் எங்கள் காது படம் கேட்கறது வந்து ரொம்ப இழவெல்லாம் பேசினாங்க. அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு எப்படி வந்தோம்னு எங்களுக்கு தெரியும். நான் கடவுள் உடனே ஒரு வாரத்தில் எங்களுக்கு ஒரு டானிக் கொடுத்தாரு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி அலங்கா தேட்டரில் நெட்ரிக் கண்ணு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நோ லுக்கிங் பேக் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தோட கிஃப்டாக இருந்துச்சு. ஓகே. அண்ட் கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த படத்துக்கான ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும்ல, இப்போ வந்து அந்த டியூரேஷன் கம்மியாயிருச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான், அதிகபட்சம் எப்போயாவது 2 படம் அந்த மாதிரி ஃபால் ஆகுது. அந்த ஒரு படத்துக்கு எப்படி கதை கேட்பார், எத்தனை கதை கேட்பார், அதை எப்படி செலக்ட் பண்ணுவார், அந்த ப்ராசஸ் ஏதாவது? இல்லை, அந்தளவுக்கு அந்த ஏரியாவில் நான் அவ்வளோ டீப்பாக என்னோடய பார்ட்டிசிபேஷன்லாம் கிடையாதுங்க. அது வந்து தலைவர் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஏதாவது ஆஃபர் கொடுப்பாங்க, இல்லை சில கதைகள் யாராவது அவருக்கு ஏதாவது சில சோர்ஸஸ் மூலயமா லிங்க் அடித்து கதை கேட்டுருந்து நல்லா இருந்ததுன்னா அவர் அடுத்தது யாருக்கு பண்ண போகிறோமோ அந்த நிறுவனத்துக்கு கை காமிச்சு தான் நம்ம ஒரு கதை கேட்டால் நல்லா இருக்கு, நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகேன்னா நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி தான் போயிருக்குதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. அண்டு ஜெயிலர் 2 வந்து இன்னும் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. ஆமாம், ஆனால் அடுத்த படத்துக்கான கட்டத்தில் இருக்குது, ஃபினிஷிங் கட்டத்தில் இருக்குது. அதை பற்றி கேட்டால் கண்டிப்பாக உதைப்பீங்க. நான் அதனால் அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து கேட்குறேன். நீங்கள் ஏதோ கேட்குறீங்க, காதில் விடல. இல்லை, நான் அதுக்கு அடுத்த படத்துக்கு போகிறேன். கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் படம் பண்ணுறாங்கன்றது வந்து நீங்களே கூட ட்வீட்லாம் இதெல்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ இப்போது அந்த படம் வந்து யார் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு ஸ்பெக்குலேஷன் வரும்போது ஒரு பெயர் வந்தது. ஓகே, இவங்க பண்ண போகிறாங்க. இப்போ இன்னொரு பேர் இவங்க பண்ண போகிறாங்க. ஃபைனலாக அது யார் பண்ண போகிறா? அது தலைவர் தான் முடிவு பண்ணணும். இன்னும் அது வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அது வந்து பிளாங்காக தான் இருக்குது. ஏன்னா அது முழுக்க அவருடைய ஒப்புதல் கிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் தலைவர் எந்த டைரக்டரோட கதை கேட்டு எது பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு, இது பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரோ அதை வந்து தயாரிப்பு நிறுவனம் சார்பில் முறையாக அறிக்கை வரும். கமல் சார் அதில் ஒரு பார்ட்டாக இருப்பாரா, நடிப்பாரா கூட? அது எந்த மாதிரி கதை தேர்ந்தெடுக்கிறான்றது தெரியலையே. அது மேபி அடுத்தது இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதில் கண்டிப்பாக இருக்கும் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது. இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். அதான் கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் நம்பிட்டு. என்ன டக்குன்னு சொல்லப்பட்டது அந்த மாதிரி தான். ஓகே, அதை இருக்குன்னு தான் நான் நம்பிட்டு இருக்கேன் நான். ஓகே. ஸோ அப்போது கூடிய சீக்கிரம் இல்லைனாலும் ஆனால் கண்டிப்பாக தலைவர் கண்டிப்பாக இருக்குது. இல்லை, அது இவ்வளோ வருஷம் கழித்து 2 பேரும் ஒரு முடிவு பண்ணிவிட்டு அந்த கட்டத்துக்கு வந்திருக்காங்கன்னும் போது அதில் வந்து செட்பேக்ன்றது வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு நாளோட ஒரு ஹைலைட்டடான ஒரு மொமெண்ட் வந்து நீங்கள் சொன்னது தான். இப்போது அதை நாங்கள் பார்க்க தயாராக இருக்கோம். நிறைய படங்கள் நம்ம பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம்ல. உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு படம், இதை நான் வந்து 100 முறை 200 முறைலாம் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான படம்? அது மாதிரி 1-2 சொல்ல முடியாதுங்க. 174 படம் நடிச்சு வச்சுட்டு 1-2 சொல்லுன்னா எப்படிங்க சொல்ல முடியும் நம்ம அதில்? அப்படியே நான் ரொம்ப வேர்ஸ்ட் கேஸாக ஃபில்டர் பண்ணினா கூட மினிமம் 25 வந்துடுறாங்க. சரி, ஓகே. நான் வந்து அவ்வளோ சீரியஸாக இது பண்ண விரும்பல. ஏதோ பாட்டு உங்களுக்கு பிடிக்கல, ஒரு மோட்டிவேஷன், இதை கேட்டால் எனக்கு பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்னா தலைவரோட பாடல் எது உங்களுக்கு பயங்கர மோட்டிவேட்டிங்? வெற்றி நிச்சயம், வேத சத்தியம். சூப்பர். நிறைய நீங்கள் கெட்டப்ஸ் மட்டும் இல்லை, ஒரு மாதிரி டான்ஸும் நிறைய ஆடி நாங்கள் உங்களோட இதிலெல்லாம் பார்க்குறோம். அது சும்மா இருக்கு, நீங்கள் வேறு. அது எங்கள் வீட்டில் பசங்க சும்மா இல்லாமல் என்னை போட்டு ரேக் பண்ணுற இதெல்லாம் தலைவர் பார்த்துருக்காரா? நீங்கள் என்ன சொல்லுவார் இதெல்லாம் பார்த்துட்டு கிண்டல் பண்ணி கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அனுப்புவாங்க. ஓகே. ஸோ அடுத்து இப்போது அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் அண்ட் அவரோட ரியல் லைஃப்பில் நீங்கள் வந்து அவர் கூடவே இருக்கும்போது லைக் ஒரு இது இருக்கும்ல, ஒரு ஆச்சரியம், எப்படி இவர் இந்த இதை பண்ணுறாரு, எப்படி இதை த்ரூ அவுட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. சரி, ஏதோ ஒரு பாயிண்டில் நடிக்கிறாங்கன்னு நினச்சாலுமே அது ஒரு பாயிண்டில் அது பிரேக் ஆகும்ல, ஆனால் அதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது என்ன? உண்மையாக இருக்குது, நேர்மையாக இருக்குது, பொய் இல்லாமல் இருக்குது. அவர் மனசுக்கு என்ன தோணுதோ அதை ஓப்பனாக சொல்கிறது. ஆனால் சொல்கிற அந்த தன்மை நம்ம எல்லோரும் அதை அடாப்ட் பண்ணால் உண்மையில் நமக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு என்ன சார், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குற விஷயத்த நான் வேண்டான்னு சொல்கிறது கூட அந்த சொல்கிற அந்த விதம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு புண்படுத்தாமல் இருக்கிற மாதிரி பார்க்குறாரு. ஓகே. நான் அவர்கிட்ட பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயம், அது கற்றுக்கிறது முயற்சி பண்ணுற ஒரு விஷயமாக கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறீங்க, அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைங்க, சாரிங்க, வேணா விட்டுருங்க அப்படின்னு அது சொல்லி கடக்கும் போது
அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஹர்ட் ஆகுது, நான் சொல்கிற டோன் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த சொல்கிற அந்த விதம் கூட, அந்த வேண்டாம், என்னால் முடியாது, இல்லை நான் மாட்டேன் அப்படின்னு சொல்கிற தன்மை கூட பார்த்திங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அது நீங்கள் அது கேட்கும்போது சரி ஓகே ரைட்டு தலைவருக்கு விருப்பம் இல்லை, கட்டாயப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து கேஷுவலாக எடுத்துக்கிற மாதிரியாக தான் இருக்கும், தவிர ஹர்ட் ஆகிற மாதிரியே வராது. ஒரு குவாலிட்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னா, அவர் படங்கள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள கூப்பிட்டு நேரில் வந்து விஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இது ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அதை பார்த்துட்டு நிறைய ஸ்டார்ஸுமே வந்து ஓகே நம்மளும் வந்து ஒரு நல்ல படம் வந்துன்னா விஷ் பண்ணலாம். ஏன்னா அப்படி ஒரு சின்ன படத்தை பார்த்துட்டு அவங்களாம் விஷ் பண்ணும்போது அந்த சின்ன படத்துக்கு ஒரு கண்டிப்பாக மொமெண்டம் கிடைக்கும். கண்டிப்பாக தலைவர்கிட்ட எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குதுல, இந்த 1-2 மற்றவங்க பார்த்து ஃபாலோ பண்ண கற்றுக்குறாங்களோ அது நல்ல விஷயமா இருக்குது. ஸோ அது எப்போ டைம் கிடைக்குது? ஏன்னா எப்போவுமே பேக்டாக இருக்காரு, படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, லைக் டக்குன்னு வந்து சபரிமலைக்கு போகிறாரு, இதெல்லாம் இருக்கும்போது எந்த மொமெண்ட்டில் படம் பார்க்குற, எந்த டைமில் படம் பார்க்குறாரு? இல்லை அவருக்கு ஏதாவது ஷூட்டிங் கேப் இருக்குது அப்படின்னாலும் அந்த டைமில் வந்து தமிழ்னு இல்லை, ஹிந்தி, மலையாளம், கன்னடா எல்லா லாங்குவேஜ்லையும் பார்க்குறாரு. ஓகே, எல்லா லாங்குவேஜ்லையும் உட்காந்து பார்க்குறாரு இப்போது. ஓகே. ஸோ அப்போ பார்த்துட்டு இந்த அந்த நடித்தவங்களுக்கு நான் கூப்பிட்டு பேசணும், இல்லை வந்து அந்த டைரக்டரை மீட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாரா, சொல்லுவார்? இல்லை என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டார். சில பேரோட கான்டாக்ட்ஸ் அப்பப்போ கேட்பாங்க, அந்த படம் பார்த்துட்டு கான்டாக்ட்ஸ் கேட்பாங்க. சில நேரத்தில் கான்டாக்ட்ஸ் கேட்டதுக்கப்புறம் அவங்க ஃபோன் ட்ரை பண்ணுவோம். தலைவர் இன்றைக்கும் ஒரு பழக்கம், நம்ம எல்லாருக்கிட்டையும் இல்லாத ஒரு பழக்கம் இன்றைக்கும் அவர்கிட்ட ஒன்று இருக்குது. அது என்னன்னா, இன்னும் லேண்ட்லைனில் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஓ ஓகே. அவருக்கு உங்களுக்கு வர தொலைபேசி அவர்கிட்ட இந்த வருதுன்னா அது லேண்ட்லைன்லேருந்து தான் வரும். ஓகே. ஸோ இந்த நார்மல் ஃபோன் அதெல்லாம் பெருசாக அந்த லேண்ட்லைன்லேருந்து தான் கால் பண்ணி இந்த மாதிரி சார் பேசணுன்றாங்கிற, இந்த ஒரு நிமிஷம் எனக்கு கனெக்ட் பண்ணுறேன்னு கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அப்படி தான் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காரு. அது பல பேர் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே வந்து நம்பர் சேவ் பண்ணலனாலே மொபைல் நம்பர் எடுக்க மாட்டாங்க. அது லேண்ட்லைன் வந்து சுத்தம். அந்த மாதிரி சில நேரங்களில் நிகழ்வு ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் கொடுத்த நம்பரை எடுக்க மாட்டேன்றாங்க, கொஞ்சம் தகவல் சொல்கிறீங்களான்னு. அப்போ கூப்பிட்டு தகவல் சொல்லுவேன். ஓகே. இந்த மாதிரிங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் தயவுசெய்து ஃபோன் இந்த நம்பர்லேருந்து வரோம், தயவுசெய்து ஃபோனை எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போது எடுப்பாங்க. எடுத்துட்டு சந்தோஷம். இது ஒரு ஹிண்ட்டுன்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து படம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து லேண்ட்லைன் நம்பர்ஸ் அட்டன் பண்ணுங்க, அது உங்களுக்கு என்ன மாதிரியான காலாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. இல்லை இருங்க, தேங்க்ஸ் நீங்கள் முடிச்சிருக்காங்க. இப்போ இவ்வளோ நேரம் என்கிட்ட கேள்வி கேட்டுறீங்களா, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிருக்கேன். நான் வந்து சினிமா, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் தலைவர் என்ட்ரி ஆனது, அவருடைய கலைப்பயணம், கலையை நேசிக்கிற என்னோடய பயணம் எல்லாம் இணைந்து வந்ததெல்லாம் சரி, அது எனக்கு ஒத்து போச்சு, சிங்காச்சு. உங்களை பற்றி சொல்லுவாங்க, நீங்களாம் ஜென்சி கிட்ஸ் ஆச்சு, உங்களுக்கு எப்படி தலைவர் அட்ராக்ட் ஆச்சுன்றது அது சொல்லுங்கள். எப்படி அட்ராக்ட் ஆகாமல் இருக்க முடியும்? நாங்கள் பிறந்ததுலேருந்தே பார்த்து ஒரு படையப்பாலேருந்து ஆரம்பித்து இதோ இப்போ கூலி வரைக்கும் இதோ ஜெயிலருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வந்து எப்படி பிடிக்காம போக வாய்ப்பு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இப்போ படையப்பாக்கு அப்புறம் தான் 2000 நான் அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தேன். 2000 தான் நீங்கள் படங்கள் பார்த்து, முந்தின படங்கள் எல்லாமே நான் அதுக்கப்புறம் ரீவாட்ச், போய் பார்த்துருக்கேன். முள்ளு மலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், 6லேருந்து 60 ரொம்ப பிடிக்கும். ஸோ பாஷா, அண்ணாமலை, அருணாச்சலம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச எல்லாம் ஹிட்டான படங்களாக சொல்லுங்கள் கொஞ்சம். அதாவது கண்டென்ட் ஓரியன்ட். இப்போ எங்கே கொட்டைகள் காணும், அதில் 6லேருந்து 60 காணும். 6லேருந்து 60 சொன்னேன் நான். சொல்லலையா? சொன்னேன் 6லேருந்து 60 ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. ஜானியை காணும். ஜானி சார் இருக்கு சார், கொஞ்சம் முரட்டு கலை காணும். நான் உங்களை ராஜாவை காணும். ரைட், என்ன மாட்டி விட்டீங்க. ஸோ அதை கேட்குறேன், நீங்களா ஜென்சி கிட்ஸ் தானே, உங்களுக்கு தலைவர் எந்தெந்த வகையில் அட்ராக்ட்னா அது எனக்கு தெரியணும்ல. இப்போ நான் அட்ராக்ட் ஆனதுக்கு காரணம் கேட்டிங்க, அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது மேட்ச் ஆகுறது கஷ்டம்னா நீங்கள் அந்த அடுத்த தலைமுறை. எங்களுக்கு கூலி ஒரு படம் போதும் சார். கடைசியாக அந்த கூலி கூடமே ஒன்று போதும் சார். சொல்கிறாங்க சார், வயசுன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, 70 தாண்டி போயிட்டு இருக்குன்னு, அது எங்கன்னா ஒரு சீனில் தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம். அப்போனா நம்மளால பார்த்துட்டு என்ன நம்மளாம் ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ போய் பண்ண வேண்டியது தான். இதுதான் சார் ஒரே ஒரு இது. நீங்கள் முந்தின எந்த படமும் இல்லை, கடைசியாக பார்த்தா கூலி தான் முதல் படம் அப்படின்னாலுமே அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகும் சார் தலைவரை. நானும் என் நண்பன் அப்போ குணசில் ஒர்க் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் டே மார்னிங் ஷோ பல்லாரம் லக்ஷ்மியில் பில்லா படம் பார்த்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு பல்லாரத்துலேருந்து மீனம்பாக்கம் ஸ்டேஷன் வரைக்கும் நடந்தே வந்திருக்கோம். ஓகே ஓகே. பேசிக்கிட்டு ஜாலியாக ட்ரெயினில் தானே அடுத்த சீட்டில் போயிடணும்னு சொல்லிட்டு பாட்டுக்கு அப்போ பேசிட்டு அவ்வளோ ஜாலி. அந்த ஃப்ரெண்ட்ஸில் ரோட்டில் ஜாலியாக ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சுற்றுவாங்களே, அந்த மாதிரி கொண்டாடின படம் அந்த பில்லா. ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட யங் டைமில் வந்த படம். நைஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட ஒரு டஃப் டைமில் வந்து நீங்கள் எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள் இங்கே வந்ததுனால எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சார்.
நான் இன்றைக்கி நீங்கள் என்னை பார்க்குறீங்க, அப்பப்போ எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க, ஸ்பீடாக இருக்கீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரே இதுக்கும் சொல்லணும்னா இன்ஸ்பிரேஷன் தலைவர் தான். கண்டிப்பா. அவரை பார்க்கும்போது அவரே அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இருக்கக்கூடாது, அவர் லெவலுக்கு நம்ம ஏன் வரக்கூடாது அப்படின்னு தான் ஒரு மோட்டிவேஷன் வேணுங்க. வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும். கண்டிப்பா. தேங்க்யூ சார். நாங்கள் அதை கற்றுக்குறோம். மோட்டிவேஷன் தலைவர் தான். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.